நாராயணா. அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 93வது தசகம். காண்பதெல்லாம் குருவே. மெய்ப்பொருள் அறிவோம். குருவாயூரப்பனுடைய கருணையால் உடல் சம்பந்தப்பட்ட உற்றார் உறவினர்களிடத்தில் உள்ள பாசத்தை பற்றை அறவே விலக்கிவிட வேண்டும். பகவானிடத்திலே மனதை பறிகொடுத்து காணும் காட்சியாகிய இவ்வுலகமனைத்தும் மாயையினால் கற்பிக்கப்பட்டது. உண்மையில் இல்லை என்பதை உணர்ந்து மனம், வாக்கு, உடல் ஆகிய முக்கரணங்களாலும் செய்யப்படுகின்ற செயல்கள் அனைத்தையும் விடுத்து உழவ வேண்டும் என்று நம் அகில குருவான நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனிடம் வேண்டிக் கொள்கிறார். யான் எனது என்கிற அபிமானத்தினால் உண்டாகின்ற வர்ணம், ஆசிரமம் முதலியவைகள் பற்றிய உணர்வு உள்ளவரைதான் இது செய்யத் தகுந்தது, இது செய்யத்தகாதது, இது நன்மை நல்குவது, இது தீமை பயப்பது என்கிற கொள்வதும் தள்ளுவதும் தங்களிடமே மனதை ஒப்படைத்து, அதாவது வாசுதேவாய சர்வம், காண்பது அனைத்தும் வாசுதேவனே என்ற நிச்சய புத்தியோடு உலகமும் பகவானும் வெவ்வேறு என்ற மாறுபட்ட எண்ணம் நீங்கி சமபுத்தி படைத்த ஒருவனுக்கு வேண்டுதல் வேண்டாமையாகிய இரண்டும் எங்கனம் உண்டாகும்? இவ்வுலகிலே பசி, தாகம் ஆகியவற்றை தீர்த்து கொள்ளும் முயற்சியில் மட்டுமே எப்பொழுதுமே மனதை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி செலுத்தும் பிராணிகள்தான், உயிரிகள்தான் ஏராளம் ஏராளம். அவற்றினிடையிலே பகுத்தறிவுள்ளவனாக இருப்பதால் மனிதன் சிறப்புற்று விளங்குகின்றான். ஆகவே மனித பிறவி அரிதினும் அரிது. அந்த மனித பிறவியிலும் ஒருவன் தனக்குத்தானே நண்பனாகவும் பகைவனாகவும் இயங்குகின்றான். எவன் பகவானிடமே, குருவாயூரப்பனிடமே மனத்தை செலுத்தி பிறவி துன்பத்திலிருந்து விடுபடும் வழியை நாடுகிறானோ அவன் தனக்குத்தானே நண்பன். அவ்வாறு நாடாதவன் தனக்குத்தானே பகைவன். தானே தன்னை சம்சார கடலிலிருந்து உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்னைத்தானே வீழ்த்தி கொள்ளக்கூடாது. ஏனெனில் தனக்குத்தானே தான் நண்பன், மேலும் தனக்குத்தானே தான் பகைவன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள குருவாயூரப்பா, பகவானது கருணை இருக்குமே ஆனால் இவ்வுலகிலே சராசரங்கள் அனைத்தின் செயல்களிலும் எதுதான் குருவாக விளங்காது? அதாவது இயற்கை அனைத்துமே நமக்கு படிப்பினை அளிப்பதுவே. இப்பூமியானது தீயோர்களால் நிறைந்திருப்பினும் அசையாமல் இருக்கிறது. அதாவது தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் இருக்கிறது அல்லவா? அதனிடமிருந்துதான் நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். காற்றானது அந்தந்த நுகர்பொருட்களுடன் சேர்ந்திடினும் அவற்றில் பற்று கொள்வதில்லை. அதாவது காற்றின் தன்மையை அது இழப்பது இல்லை. அதை கண்டு பற்றின்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிலும் தொடர்பின்றி ஆத்மா உள்ளும் புறமும் எங்கும் நிறைந்துள்ளது. அந்த ஆத்மாவாகிற ஆகாயத்திடமிருந்து எதிலும் ஒட்டுதல் இன்மையும் ஒரே சீராக இருக்கும் தன்மையையும் அறிந்து கொள்ள வேண்டும். குருவாயூரப்பா, தண்ணீர் போல நான் தெளிவுள்ளவனாகவும் கண்டவுடனேயே பாவத்தை போக்குபவனாகவும் மனம், சொல், உடல் மூலம் இனிமையாக நடந்து கொள்பவனாகவும் நான் வாழ வேண்டும். நெருப்பை போல அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாலும் நான் குற்றமற்றவனாக, குற்றத்தை ஏற்காதவனாக இருக்க வேண்டும். மரத்தினுள் தீ மறைந்திருப்பது போல அனைத்து உடல்களிலும் ஆத்மாவாகிய நான் மறைந்திருப்பதாக அறிந்து கொள்ள வேண்டும். வளர்தலும் தேய்தலும் சந்திரனுடைய கலைகளுக்கு ஏற்படுவது போல வளர்ச்சியும் தளர்ச்சியும் உடலுக்கே அன்றி ஆத்மாவிற்கல்ல என்று அறிய வேண்டும். ஒரே சூரியன், நீர், கண்ணாடி முதலியவற்றில் வெவ்வேறாக தோன்றினாலும் அது ஒன்றுதான் எனும் அறிவை பகவான் அருளால் நான் பெறுவேனாக. ஈசனே குருவாயூரப்பா, வேடனொருவனால் கொல்லப்பட்டு
மனைவியும் குஞ்சுகளும் இறக்க அந்த பாசம் காரணமாக புத்திர சோகத்தினால் ஆண்புறா உயிரிழந்தது. அதுபோல நானும் உற்றார் சுற்றத்தாரிடம் பாசம் வைத்து அழிவடையவனாக ஆக வேண்டாம். மலைப்பாம்பை போல கிடந்ததை உண்டு பசியை பொறுத்து கொள்வேனாக. கடல் போல ஆழங்காண முடியாதவனாக நான் இருக்க வேண்டும். அதாவது நதிகளின் நீர்வரவு எவ்வளவு இருப்பினும் கடல் கரையை கடப்பதில்லை. கோடை காலத்திலே வறட்சி அடைவதுமில்லை. எப்பொழுதும் நிறைந்து கலங்காது இருப்பது போல நானும் இன்ப துன்பங்களில் வேறுபாடு காணாதவனாக, தெளிந்த மனம் படைத்தவனாக, கலங்காதவனாக இருக்க வேண்டும். விட்டிற்பூச்சி தீயின் நிறம் அழகு கண்டு தானாக அதில் விழுந்து அழிவது போல பெண்கள் காமத்தில் நான் வீழ்ந்தழியாமல் இருக்க வேண்டும். தேன் வண்டு போல நான் அனைத்து பொருட்களிலும் உள்ள சாரத்தை மட்டும் பெறுபவனாக இருக்க வேண்டும். அது தேனை சேமித்து வைத்து அதனாலேயே அழிந்து போவது போல நான் பணம் முதலியவற்றை சேமிப்பதில் ஈடுபட்டு அதனால் அழிவது எய்பவனாக இருக்கக்கூடாது. பிரபுவே குருவாயூரப்பா, பெண் யானையை கண்டு ஆண் யானை மோகத்தில் மயங்கி அதனிடம் இன்பம் துய்க்க மனம் கொண்டு கட்டுப்படுவது போல நான் இளம் பெண்களை கண்டு மயங்கி உலக மயக்கத்தில் கட்டுப்பட்டவனாக ஆகாதிருக்க வேண்டும். பணத்தாசை பிடித்து அதை சேர்ப்பதிலேயே மனம் கொள்பவனாக ஆக வேண்டாம். ஏனெனில் நான் சேர்த்து வைக்கும் பணத்தை தேனி சேர்த்து வைத்த தேனை தேனெடுப்பவன் அபகரிப்பது போல வேறொருவன் கண்டிப்பாக அபகரித்து விடுவான் அல்லவா? மான் போல மயக்கும் கீதங்களில் மனதை பறிகொடுத்து நான் மோகமடையாமல் இருக்க வேண்டும். உண்ணும் ஆசையால் தூண்டிலில் அகப்பட்டு அழியும் மீன் போல நான் உணவில் ஆசை கொண்டு அழியாமல் இருக்க வேண்டும். பிங்களை என்ற வேசி போல ஆசையை துறந்து பற்றற்ற நிலையிலே நான் அயர்ந்து தூங்க வேண்டும். குரரம் என்ற பறவை தன் அலகில் இறைச்சியை எடுத்துச் செல்ல அது மற்ற பறவைகளால் துன்பமடைந்தது. இறைச்சியை அலகிலிருந்து தள்ளியதும் மற்ற பறவைகள் அதை தேடி ஓட அது துன்பம் நீங்கியது. அதுபோல நானும் பணம் முதலியவற்றை சேர்க்க ஆசை கொண்டு திருடன் முதலிய பிறரால் துன்பமடையாமல் இருக்க வேண்டும். விபுவான குருவாயூரப்பா, சின்னஞ்சிறு குழந்தையைப் போல யான் எனது என்ற அபிமானமற்றவனாக சுகமாக இருப்பேனாக. ஒன்றோடொன்று உராய்ந்து அதனால் ஒலி கேட்குமே என்று பயந்து அனைத்து வளையல்களையும் கலற்றி ஒரே ஒரு வலை மட்டும் அணிந்து நிற்கும் கன்னியின் ஒற்றை வளையலைப் போன்று பிறருடைய கூட்டு இல்லாதவனாகவும் அதனால் ஒருவருக்கொருவர் செய்யும் வீண்வம்பு பேச்சு இல்லாதவனாகவும் இருப்பேனாக. குறிவைத்து இலக்கை வீழ்த்த மனம் கொண்டவன் அரசன் ஊர்வலமாக வரும்போது நிகழும் பெருவொளியை அறியாதிருப்பது போல பகவான் குருவாயூரப்பன் ஆகிய தங்களிடமே மனத்தை செலுத்தி நான் வேறொன்றையும் அறியாதவனாக இருப்பேனாக. பாம்பு தனக்கென வீடு தேடி அலையாது எலி வலைகளிலே வசிப்பது போல நானும் எனது வீடு வாசல் என்ற பற்றின்றி பிறரது வீட்டிலே பற்றற்று வாசம் செய்வேனாக. சிலந்தி பூச்சி தனது கூட்டை தன் வாயிலிருந்து வரும் பசையின் நூல் இலையினாலேயே அமைத்து கொண்டு பின் அந்த நூல் இலைகளை தன்னுள்ளே இழுத்து கொள்கிறது. அதுபோல பகவானே இவ்வுலகை படைத்து பின் கறந்து கொள்கிறீர்கள் என்ற அறிவை அந்த சிலந்தியிடமிருந்து அறிகிறேன். பகவான் குருவாயூரப்பனை நினைத்து உருகுவது பகவானது சாரூபிய நிலையை அளிக்கிறது என்பதை குளவியிடமிருந்து அறிகின்றேன். குளவி எப்படி கொட்டி கொட்டி குளவியாகவே மாற்றிவிடுகிறதல்லவா? நானும் பகவானது குருவாயூரப்பனது திருநாமாவை சொல்லி சொல்லி பகவானின் ஸ்வரூபமாகவே ஆகிவிடுவேன் என்பது கருத்து. மலமாகவோ சாம்பலாகவோ ஆகப்போகும் இவ்வுடலும் ஒரு சிறந்த குருவாகும். இவ்வுடல் தோன்றி மறையும் நிலைகளை நினைக்க அந்நினைப்பு பகுத்தறிவையும் பற்றற்ற துறவு மனப்பான்மையும் அளிக்க வல்லது. மேலும் பற்பல நோய்களால் தொன்புற்ற எனது உடல் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராய் விரைவிலேயே வைராக்கியத்தை அளிக்கிறது. குருவாயூரப்பா, உடல், வீடு, வாசல், பொருள், செல்வம், மனைவி, மக்கள் ஆகியவற்றில் வைக்கும் பற்றின் காரணமாக அவர்களின் முன்னேற்றம் கருதி பெருந்துன்பத்தில் சிந்தையில் ஒருவன் மூழ்குகிறான். அந்த சிந்தை காரணமாக தன் பயம் இழந்து பகவான் திருவடித்தாமரையை மறந்து நிற்கின்றான்.
ஆகவே யான் எனது என்ற உடற்பற்றை பகவான் தான் நீக்கி அருள வேண்டும். இறந்த பிறகு இவ்வுடல் நாய்க்கோ தீக்கோ இரையாகிறது. இப்பொழுதோ உயிருடன் இருக்கும் பொழுது கண், காது, மெய், வாக்கு, மூக்கு முதலிய புலன்கள் இவ்வுடலை அதனதன் வழியில் இங்குமங்கும் இழுக்கின்றன. ஆனால் எந்த ஒரு புலனும் பகவானின் திருவடி தாமரைகளை நோக்கி இழுப்பதில்லையே. அது ஏன்? என்னே பரிதாபம்! தாமரை கண்ணனே, இவ்வுடற்பற்று நீங்க முடியாததென்று என்றிருக்குமே. ஆனால் இப்பொழுதே எனது எல்லா நோய்களையும் நீக்கி பகவான் குருவாயூரப்பனாகிய உன்னுடைய பாத கமலங்களில் அசைக்க முடியாத உறுதியான பக்தியை தந்தருள வேண்டும். பற்பல பிறவி பிறந்து முடிவிலே அடையப்பட்ட இவன் அந்தன பிறவி முக்தி அளிக்க வல்லது என்று நாராயண பட்டத்திரி எவ்வளவு அழகாக இந்த தசகத்தின் வரிகளை எழுத்துக்களை வடித்து கொடுத்திருக்கின்றார். 93வது தசகத்தை நாம் 93 தடவை படித்தால் கூட நாம் இந்த தசகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை நமது மனதிலே பதிய வைத்து கொண்டால்தான் நாம் முக்தி அடைய முடியும். அவ்வளவு அருமையான தசகம்தான் இந்த 93வது தசகம். காண்பதெல்லாம் குருவே என்று இதற்கு ஒரு பெயரும் வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இப்பிறவியை மிகவும் அற்பமான இவ்வுலகத்திலே சுகத்திலே வீணாக என்னை தள்ளிவிடாதீர்கள். குருவாயூரப்பா, வேண்டாம், வேண்டவே வேண்டாம், தள்ளி விடாதீர்கள். என்னை காப்பாற்றி அருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனிடம் தன்னுடைய நண்பனுடன், தன்னுடைய சகோதரனிடம், தன்னுடைய குருவிடம் பேசுவது போல இந்த உலகத்தில் உள்ள இயல்பான விஷயங்களை எல்லாம் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இந்த கலியுகத்திலே பிறந்த நாமெல்லாம் கற்கண்டு தேனான குருவாயூரப்பனின் அந்த பாதார விந்தங்களை சரணடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அழகான தசகத்தை அருமையாக முடிக்கின்றார் நம் நாராயண பட்டத்திரி. ராதே கிருஷ்ணா.